கூடாது. நம்ம வந்து அடுத்து வந்து தேங்காயோடு சேர்த்து இந்த எள்ளு பொடியவும் அதில் ரிலேஸ் இது மேலே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கொழுக்கட்டை எப்படி இருந்துச்சுன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எள்ளு பூரணம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம எள்ளை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறலாம். வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும், எல்லாம் கருகி போயிடும். இப்போ வெள்ளை எல்லாம் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இது வந்து கருக விட்டுறாமல் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை வந்து நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம வறுத்த ஆற வச்சுருந்த எள்ளு வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். எள்ளை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. நம்ம வந்து அடுத்து வந்து தேங்காயோடு சேர்த்து இந்த எள்ளு பொடியவும் அதில் ரிலேஸாக நம்ம வதக்கிக்கிடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வாசம் அதிகமாக இருக்கும், வாசம் நல்லா இருக்கும். அதோட வெள்ளைக்கட்டியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து இதோட கிளறிக்கிறேன். வெல்லத்தையும் சேர்த்து தேங்காய், எள்ளு, வெல்லம், இதோட ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்க்காம நம்ம அந்த தேங்காயிலேயே அது தண்ணி விடும், எண்ணெய் பதம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெல்லத்துலேயும் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம கிளறிவிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு சரியான பதத்துக்கு வந்து அந்த பூரணம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இப்போ பூரணமும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கிடலாம். இப்போ வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறணும். மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இதை வந்து நல்லா நம்ம வந்து தண்ணியை கொதிக்க விட்டுக்கிறலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இதோட நம்ம மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிளறிக்கிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்து அந்த பதத்துக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இன்னும் வந்து நம்ம சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு அந்த மூடி போட்டு மூடி வைக்கையில் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து மூடி போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து தடவிக்கிட்டு நம்ம வந்து அதை லேசாக வந்து நம்ம பெரட்டி கொடுத்துக்கிறணும். மாவை ரொம்ப வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது, பெரட்டக்கூடாது. லேசாக வந்து ஒரு 2-3 பெரட்டு மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா பெரட்டி இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறலாம். இது மேலே வந்து லேசாக வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கிட்டோம்னா மேலே வந்து மாவு காயாது. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மோல்டில் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நம்மளுக்கு ஷேஃபில் வந்து நம்ம வச்சுக்கலாம். என்ன ஷேஃப் வேணுமோ அந்த மோல்டில் வச்சு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் மோல்டில் வந்து ஒரு 4-5 அச்சு வந்து பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து இந்த இலையை வச்சு ஒன்று பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீ அடுத்து இட்லி பானையில் வந்து நம்ம வச்சுக்கிறலாம். வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். நல்லா இட்லி பானையில் வச்சாச்சு. இது நல்லா வந்து வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. இப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. இதை ஆற விட்டு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா மெத்துன்னு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எங்களுடைய ஜெகதீஷ் ஜெயா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.